அன்பான மக்களே, பகவான் புத்தர் ஒரு முறை சாவத்தி என்ற நகரத்தில் தங்கியிருப்பார். அப்போது அதே சாவத்தி நகரத்தில் பல்வேறு தேசங்களிலிருந்து வந்த 500 பிராமணர்கள் ஒன்று கூடியிருப்பார்கள். அந்த 500 பிராமணர்களிடையே ஒரு கருத்து ஏற்படும். அதாவது சமண கோதமரிடம் சென்று வாதிட்டு வெல்வது யாரு என்ற. ஆனால் அந்த 500 பிராமணர்களிடையே பகவான் புத்தரிடம் சென்று வாதிட்டு வெல்வதற்கான தகுதி யாருக்கும் இல்லை. எனவே அந்த 500 பிராமணர்களும் ஒரு தகுதியான பிராமணரை தேடிக்கொண்டிருப்பார்கள். இறுதியாக அதே சாவத்தி நகரில் வாழ்ந்து வந்த 16 வயதுடைய அசலாயனா என்ற இளம் பிராமணரை சந்தித்து அந்த கோரிக்கையை வைப்பார்கள். அசலாயனா, நீ சமண கோதமரிடம் சென்று நேரடியாக வாதிட்டு வெல்ல வேண்டும் என்று கோரிக்கையை வைப்பார்கள். ஏனெனில் அந்த இளம் பிராமணர் 3 வேதங்களின் கற்றவர், பல சாஸ்திரங்களை கற்றவர் என்பதால் அவரிடம் கோரிக்கை வைப்பார்கள். ஆனால் அந்த அசலாயனா மறுத்து விடுவார். அவர் கூறுவார், சமண கோதமர் என்பவர் தம்மவாதி, அதாவது தர்மத்தின் படிதான் பேசுவார், அவரிடம் வாதிட்டு வெல்வது என்பது கடினம் என்று கூறுவார். ஆனால் 500 பிராமணர்கள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தியதால் அவர் ஒப்புக்கொள்வார். இறுதியாக 500 பிராமணர்களிடம் சேர்ந்து பகவான் புத்தரிடம் வாதிட செல்வார்கள். அங்கு சென்ற பிறகு அசலாயனா என்ற அந்த இளம் பிராமணர் புத்தரிடம் கூறுவார், சமண கோதமரே, பிராமணர்களே மிக உயர்ந்த வருணத்தார், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள். பிராமணர்களே வெண்மை நிறத்தவர்கள், மற்றவர்கள் கருப்பு நிறத்தவர்கள். பிராமணர்களே சுத்தமானவர்கள், பிராமணர்களே பிரம்மாவின் வாயிலிருந்து தோன்றியவர்கள். பிராமணர்கள் பிரம்மாவின் மக்கள், பிராமணர்கள் பிரம்மாவின் நேரடி வாரிசு, பிராமணர்கள் தெய்வீகமானவர்கள் என்று அடுக்கடுக்காக சொல்லிவிட்டு, சமண கோதமரை, இது பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று அந்த அசலாயனா கேட்பார். அப்போ பகவான் புத்தர் அப்போது பதில் கொடுப்பார், அசலாயனா, இது நீ கேட்டதில்லையா, கண்டதில்லையா? அதாவது பிராமண பெண்களும் மாதவிடாய் அடைகிறார்கள், பிராமண பெண்களும் கர்ப்பம் தரிக்கிறார்கள், பிராமண பெண்களும் குழந்தையை பிரசவிக்கிறார்கள், பிராமண பெண்களும் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி வளர்க்கிறார்கள். ஆக உண்மை இவ்வாறு இருக்க உன்னால் எவ்வாறு கூற முடிகிறது பிரம்மாவின் வாயிலிருந்து பிறந்தோம் என்றும் பிராமணர்களை உயர்ந்தவர்கள் என்று கருதுவதற்கு என்ன இருக்கிறது என்று பகவான் புத்தர் கேட்பார். அசலாயனா மிக அமைதியாக இருப்பார். அவரால் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் பிராமணர்கள் அதை ஏற்க மாட்டார்கள், அவர்கள் அதை நம்ப மாட்டார்கள் என்று கூறுவார். மறுபடியும் பகவான் புத்தர் அடுக்கடுக்கான பல கேள்விகளை கேட்பார். எந்த கேள்விக்கும் அசலாயனா என்ற இளம் பிராமணரால் பதில் சொல்ல முடியாது. இறுதியாக பகவான் புத்தரிடம் அவருடைய ஆதரவாளராக சரணடைவார். நமோ புத்தாய.